ராமாயணம் என்னும் இதிகாசத்தில் பக்தியின் உச்சமாக விளங்கும் ஒரு மனதை உருக்கும் பாத்திரம்தான் சபரி. சபரி ஒரு சாதாரண பழங்குடி பெண்ணாக இருந்தாலும் அவள் மனதில் இருந்த பக்தி அளவிட முடியாதது. தன் குருவின் வார்த்தையை நம்பி இறைவன் ஒரு நாள் உன்னை தரிசிக்க வருவார் என்ற நம்பிக்கையுடன் ஆண்டாண்டுகளாக காத்திருந்தாள். அந்த காத்திருப்பின் பலனாக ராமர் தனது வனவாச காலத்தில் அவள் குடிலுக்கு வருகிறார். அன்பும் பக்தியும் நிறைந்த சபரி ராமனுக்கு கொடுக்க பழங்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொன்றையும் சுவைத்து இனிப்பானவற்றை மட்டுமே அர்ப்பணித்தாள். அந்த எளிய அன்பை ராமர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். சபரியின் கதை பக்திக்கு சாதி, நிலை, வயது எதுவும் தடையல்ல. உண்மையான அன்பே இறைவனை அடையும் வழி என்பதை உணர்த்தும் அழகான முன்னுதாரணமாகும். இதோ சபரியின் கதை கேட்போம். தண்டகாரண்யம் எனப்படும் அடர்ந்த காட்டில் பல முனிவர்கள் தவம் செய்து வந்தனர். அந்த காட்டின் ஒரு அமைதியான பகுதியில் மதங்க முனிவரின் ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் ஒரு இளம் பெண் வந்து சேர்ந்தாள். அவள் பெயர் சபரி. ஒரு பழங்குடியினர் குடும்பத்தில் பிறந்தவள் சபரி. ஆனால் அவளது மனம் மிகவும் மென்மையானது. சிறு வயதிலிருந்தே உயிர்களை பற்றிய கருணை அவளிடம் அதிகம். ஒரு நாள் அவள் கிராமத்தில் பெரிய யாகம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டது. அந்த யாகத்திற்காக பல ஆடுகள் கட்டப்பட்டிருந்தன. அவற்றின் அலறலை கேட்ட சபரியின் மனம் தாங்கவில்லை. இவைகளும் உயிர்தானே, இவைகளுக்கும் வழி உண்டே என்று அவள் மனதில் கேள்வி எழுந்தது. அந்த இரவே அவள் கிராமத்தை விட்டு வெளியேறினாள். இருட்டான காட்டை கடந்து பல நாட்கள் அலைந்த பின் அவள் மதங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தாள். அங்கே இருந்த முனிவர்கள் முதலில் அவளை ஏற்க தயங்கினர். ஆனால் மதங்க முனிவர் அவளது கண்களில் இருந்த உண்மையையும் பக்தியையும் பார்த்து இவள் இங்கேயே இருக்கட்டும் என்று அனுமதி அளித்தார். அந்த நாளிலிருந்து சபரியின் வாழ்க்கை சேவையாய் மாறியது. காலையில் எழுந்தவுடன் ஆசிரமம் முழுவதையும் சுத்தம் செய்வாள். முனிவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வருவாள். காட்டில் சென்று பழங்களையும் காய்களையும் சேகரிப்பாள். யாரும் அவளை பாராட்டவில்லை. ஆனால் அவள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் சேவை செய்தாள். ஆண்டுகள் கடந்து சென்றன. சபரி முதிர்ந்தவளானாள். உடல் பலம் குறைந்தாலும் மன உறுதி குறையவில்லை. ஒரு நாள் மதங்க முனிவர் தன் இறுதி காலம் நெருங்கியதை உணர்ந்து சபரியை அழைத்தார். சபரி, நீ உண்மையான பக்தி கொண்டவள். ஒரு நாள் அயோத்தியின் இளவரசன் ராமன் இங்கு வருவான். அவனை நீ தரிசிப்பாய். அந்த தரிசனம் உன் வாழ்க்கையை நிறைவேற்றும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் சபரியின் உயிராக மாறின. சில நாட்களில் முனிவர் பரமபதம் அடைந்தார். ஆனால் சபரி தனியாக இருந்தாலும் தனிமை உணரவில்லை. அவள் மனதில் ஒரே எண்ணம், என் ராமர் ஒரு நாள் வருவார் என்பது மட்டுமே. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு காலையிலும் அவள் பாதையை சுத்தம் செய்தாள். இன்று வருவாரோ என்று எண்ணினாள். காட்டில் சென்று இனிய பழங்களை சேகரித்தாள். ஒவ்வொரு பழத்தையும் சுவைத்து பார்த்தாள். கசப்பானவை, புளிப்பானவை போன்றவற்றை ஒதுக்கினாள். இனிப்பானவற்றை மட்டும் தனியாக வைத்தாள். என் ராமருக்கு இனிப்பான பழம் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று அவள் எண்ணினாள். நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. அவளது முடி வெண்மையாகியது. கைகள் நடுங்கின. ஆனாலும் அவள் நம்பிக்கை குறையவில்லை. அதே சமயம் சீதையை தேடி வனத்தில் அலைந்து கொண்டிருந்த ராமர் மற்றும் லட்சுமணன் அந்த பகுதியை அடைந்தனர். அவர்கள் மதங்க முனிவரின் பழைய ஆசிரமத்தை நோக்கி வந்தனர். தூரத்தில் இருவரையும் கண்ட சபரியின் இதயம் துடித்தது. அவர்கள் அருகில் வந்தபோது ராமரின் முகத்தில் இருந்த கருணையும் ஒளியும் அவளை உறுதியாக நம்ப வைத்தது. இவரே என் ராமர் என்று அவள் உணர்ந்தாள்.
அவள் ஓடி வந்து தரையில் விழுந்து வணங்கினாள். ஆண்டவனே, நான் பல ஆண்டுகள் உன்னை எதிர்பார்த்து காத்திருந்தேன். இன்று என் வாழ்க்கை நிறைவேறியது என்றாள். ராமர் அவளை எழுப்பி கருணையுடன் பார்த்தார். சபரி சேகரித்து வைத்திருந்த பழங்களை கொண்டு வந்து அளித்தாள். அவள் ஒவ்வொன்றையும் முன் சுவைத்திருந்தாள். லட்சுமணன் சிறிது ஆச்சரியப்பட்டான். ஆனால் ராமர் மகிழ்ச்சியுடன் அவற்றை ஏற்றார். சபரி, நீ அளிக்கும் இந்த பழங்கள் அமுதத்தை விட இனிமையானவை. இதில் உன் அன்பும் பக்தியும் கலந்துள்ளது என்றார் ராமர். பின்னர் ராமர் அவளுக்கு பக்தியின் மகத்துவத்தை எடுத்துரைத்தார். பிறப்பு, சாதி, நிலை இவை எதுவும் முக்கியமல்ல. உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் நான் அங்கேயே இருப்பேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட சபரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இப்போது எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று அவள் மனதில் நினைத்தாள். ராமரை தரிசித்த ஆனந்தத்தில் அவள் அமைதியாக கண்களை மூடினாள். அவளது உயிர் பரமபதம் அடைந்தது. ராமர் அமைதியாக அவளை ஆசீர்வதித்தார். உண்மையான பக்தி கொண்டவர்களுக்கு இறைவன் எப்போதும் அருகில் இருப்பார் என்பதற்கான நிரந்தர சாட்சியாக சபரியின் வாழ்க்கை அமைந்தது.